நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதுல பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிருச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கோதரி திங்கிரியல எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கு எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும். நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை நீங்க கேள்வி கேட்கல. என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு விரும்பி உற வச்சுக்கிட்டு போனவா அவ. அரசியல் கட்சி தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா? ஒரு அரசியல் கட்சி தலைவரை, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா? இப்படி நடத்தலாமா? அதனால நீங்க என்ன மதிச்சீங்க? அதனால நீங்க என்ன மதிச்சீங்க? என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் கதற அப்படியே வன்முறை செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும். நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை நீங்க கேள்வி கேட்கல. என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிருச்சு, குழந்தைகள் ஆயிருச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை, ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனையிலும் நிக்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதுல பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிருச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கோதரி திங்கிரியல எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கு எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதுல உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற, அவமானப்படுறவன் சீமானவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிறேன். இந்த என் மகன் நிக்கிறா, இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. அதே என்னைய சொல்லும் போது சிரிக்குது முகம், நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும் போது அப்படி சுளிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றா பாப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி உற வச்சுக்கிட்டு போனவா அவ. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சு இருக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டு வேற பேசுவான். அதான் தெரிவிக்கல இல்ல, அதான பிரச்சனை. இப்போ தமிழ்நாடு டைம்ஸ் 24x7 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.